போராட்ட ஜெபத்தினால் வரும் மேற்கொள்ளும் வல்லமை. ஆதியாகமம் 32, 24, 25, 27, 28, 29 நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த இடத்திலே யாக்கோபு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். பொழுது விடியும் மட்டும் போராடுகிறான். அவன் அங்கே அந்த யுத்தத்திலே ஜெயித்தானா, ஜெயிக்க முடிந்ததா என்று பார்க்கும்போது ஆண்டவரை காட்டிலும் ஜெபம் அங்கே பெரிதாய் காணப்படுகிறதை பார்க்கிறேன். ஏன் ஆண்டவரை காட்டிலும் ஜெபம் பெரியது, ஏன் ஆண்டவரை காட்டிலும் வசனம் பெரியது, ஏன் ஆண்டவரை காட்டிலும் ஒரு வாக்குத்தத்தம் பெரியது என்று சில நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால், சொன்னது அவர், சொல்லிவிட்டேனே என்று நான் திரும்ப பெறக்கூடாது என்று அதை நிறைவேற்றிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் என்பது ஒரு போராட்டம், அது கிபோர். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். ஆனால் அதிலே மேற்கொள்ளும் வல்லமையை நான் உனக்கு தருவேன். அதுதான் யாக்கோபின் அனுபவம். ஓசியாவின் புஸ்தகம் 12:4 அதை விளக்கமாய் சொல்லுகிறார். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அப்படியே 32:28 சொல்லுது, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. சி, ஜெபம் என்பது ஒரு யுத்தம். நீங்க ஜெபிப்பீங்க, அதை தடுப்பான் சாத்தான். அவன் ஜெயிப்பானா, நீங்க ஜெயிப்பீங்களானா நம்ம தான் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. தேவனையே மேற்கொண்டு விட்டான், மனுஷனை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? தேவனையே மேற்கொண்டு விட்டான் ஜெபத்தினால, மனுஷனையே மேற்கொண்டு விட்டான் ஜெபத்தினால. யாக்கோபு பிசாசை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? சாத்தானை எதிரியை மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி? மேற்கொள்ளும் வல்லமையாகிய கிபோர் நமக்குள்ளே ஜெப நேரத்தில் வந்து இறங்குகிறது. ஜெபிக்க 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 உனக்குள்ள ஸ்டோர் ஆகிறது, டெபாசிட் ஆகிறது கிபோர் வல்லமை. ஹல்லேலூயா.